ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு சூசி. இப்ப சூசி கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருடி, நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரம் கிளம்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்ல. எனக்கு என்ன வயசாகுது? இப்ப என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? அதுவும் அந்த பையன் பின்னாடி நெறைய பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்க. நான்லாம் அவன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, அவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அதனால தான் நெறைய பொண்ணுங்க சுத்துறாங்க. சீக்கிரம் கிளம்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் தல அப்படின்னு அவங்க அம்மா இவள விரட்டி விட, இவளுக்கு வேற வழி இல்லாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நின்னுட்டு இருக்கா. எனக்கு வேற இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு இவ நின்னுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் நடந்து போறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, போன்ல யார்ட்டயோ பேசிக்கிட்டே நடந்து வரான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஓடி போனா என்ன? எனக்கு உடனே இன்னொரு பொண்ணு வேணும் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இத ஹீரோயின் கேட்ட உடனே பேசுறதுக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு இப்ப இவ ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு ஓடி போயிட்டால, அந்த பொண்ணுக்கு பதிலா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு இவ தைரியத்தை வர வச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோ இப்பதான் இவ்ள பாக்குறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்த உடனே, நீயா? உனக்கு நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நேத்து நைட்டு அடிபட்டுட்டு இருந்தப்போ நான் தானே உன்னை காப்பாத்துனேன். மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நேத்து நைட்டு ஹீரோவா அவனோட எதிரிங்க கொலை பண்ணலான்னு வர, இவனும் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சு ஓடி வந்திருப்பான். பார்த்தா ஹீரோக்கு அடிபட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓட முடியாம கஷ்டப்பட்டிருப்பான். இவன் இப்படி கஷ்டப்படும் போது ஹீரோயின் தான் ஹீரோவை காப்பாத்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உன்னை காப்பாத்துனது நான் தான். என் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தான் என்ன காப்பாத்துனியா அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவன் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நேத்து நைட்டு இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்திருக்கா. அப்படின்னா நான் யாருன்ற விஷயம் இவளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட காசு கேட்டிருப்பா. நான் யாருன்னு இவளுக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குறான். இவ்ள பாத்தீங்கன்னா, இவ்ளோ ஹேண்ட்ஸமான பையன் ஹஸ்பண்டா இருந்தா யாரு தான் வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவ்ளோ போய் ஹீரோவ கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, என்னால நம்பவே முடியல. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு, எங்க அம்மா பாத்த பையன விட நல்ல பையன தான் கல்யாணம் பண்ணியிருக்கேனோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ அவளோட ரூம் கீய குடுக்குறா. நான் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கேன். உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என் அபார்ட்மெண்ட்க்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, என்னது இது புதுசா இருக்குன்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே சந்தோஷமா நம்மளோட வாழ்க்கைய வாழ வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? கல்யாணம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரே வீட்ல தானே தங்குவாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் திங்ஸ எடுத்துட்டு வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்ல. நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இங்க பாரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காத. என் பெர்சனல் விஷயத்துல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா பாத்த பையன் தான் கால் பண்றான். அந்த பையனோட கால் வந்த உடனே இவ்ளோ பாத்தீங்கன்னா, அந்த நம்பர டெலீட் பண்ணிட்டு பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டுர்றா. இப்ப இந்த சைடு ஹீரோ அவனோட கார்ல உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, பாஸ் உங்க வீட்டுக்கு வெளியே நெறைய ஸ்பை நிக்கிறாங்களாம். இப்ப நம்ம வீட்டுக்கு போறது அவ்வளவு சேஃபா இருக்காது அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஹீரோயின் சொன்னதுதான் ஞாபகம் வருது. என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு இப்ப அவன் நேரா ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு தான் வரான். இப்ப இவன் ஹீரோயின் வீட்டு கதவை தட்டின உடனே இவ்ளோ போய் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஹீரோ தான். என்ன உடனே வந்துட்டீங்க? நீ வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு நினைச்சேன். நான் வேற வீடெல்லாம் கிளீன் பண்ணாம வச்சுட்டேன்னு சொல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு 2, 3 டேஸ் தான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வேற வீட்டுக்கு போயிருவோம்னு ஹீரோ சொல்ல, வேற வீடா? எந்த வீடு? உங்க வீட்டுக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி அத பத்தி அப்புறமா பேசலாம். உன்கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா? எனக்கு காயம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல, வாங்க உட்காருங்க. நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, நீங்களா இப்படி மருந்து போடுறதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல் போனாதான் சேஃபா இருக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல நெறைய பொம்மை இருக்கு. பார்த்தா அந்த பொம்மையோட கண்ணு விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு, இவ வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு என்ன கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாளா? என் எதிரி அனுப்புன ஆளா இருப்பாளா அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னது இது அப்படின்னு அந்த பொம்மைக்குள்ள உள்ள கேமராவை எடுத்து காட்ட, அத பார்த்து இவ ஷாக் ஆயிடுறா. கேமராவா? இது எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு இது தெரியாதுன்னு சொல்ல, நீ இப்படிப்பட்ட பொண்ணா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னைய வேவு பார்க்கிறியா? யார் சொல்லி இங்க வந்த உண்மைய சொல்லுன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க வாய்க்கு வந்தபடி? உங்களுக்கு நான் யாரு என்னன்னே தெரியாது. நீங்க பாட்டுக்கு நான் இப்படிதான்னு முடிவு பண்ணிப்பீங்களா? அப்படின்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப இவளோட வீட்டு கதவை இவளுக்கு பார்த்தா மாப்பிள தான் தட்டிட்டு இருக்கான். அடியே ஜூ, ஒழுங்கா கதவ தொறடி. உனக்காக நான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ அந்த இடத்துக்கு வரவே இல்ல. ஏதோ ஒரு பையன் கூட இந்த இடத்துக்கு வந்ததா கேள்விப்பட்டேன். ஒழுங்கா டோர ஓப்பன் பண்ணு. இல்லன்னா இங்கேயே உன்ன கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு அவன் அங்க உள்ள பூச்செடி எல்லாம் உடைச்சிட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா,
நீ ஒரு பையன் கூட இருக்கன்ற விஷயமே அந்த கேமராவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்க. இப்பதான் ஹீரோக்கு புரியுது கேமரா ஹீரோயினோட தப்பு இல்லன்னு. அப்ப இந்த கேமராவ வச்சது இவன் தானா அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா டோரை எட்டி ஒரு உதவிட அந்த சவுண்ட்ல இவ கீழ விழற மாரி போயிடுறான். இது பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயின புடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அவன பாத்தீங்கன்னா கரெக்ட்டா டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. துரோகி எனக்கே துரோகம் பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்ல, யாருக்கு யாரு துரோகி? நீ தான் நெறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க. எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. போதும் வாய மூடு. என்ன மாரி பையன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இவன் அவனோட பெருமையெல்லாம் பேசிட்டு, இப்ப இவன் ஹீரோவ அடிக்கலான்னு வர, ஹீரோயின் தடுக்கலான்னு வரா. ஆனா ஹீரோ அவள புடிச்சு இந்த பக்கம் இழுத்துட்டு, அவனோட கைய புடிச்சு முறுக்கி விட்டுர்றான். அப்படி முறுக்குனதுல ஹீரோவோட வயித்துல உள்ள காயம் அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உன்னோட வயித்துல தான் மோசமா அடிபட்டிருக்குல. அத நான் உன்ன காப்பாத்தும் போதே பார்த்தேன். நீ எதுக்காக அவன் கூட சண்டை போடுற? பேசாட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "சீக்கிரம் இந்த இடத்துக்கு வான்னு" சொல்ல, யார் இந்த இடத்துக்கு வராங்கன்னு இவ கேட்கிறா. என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, "இங்க நடந்த எல்லா எவிடன்ஸையும் நான் போலீஸ்க்கு சென்ட் பண்ணிட்டேன். போலீஸ் வந்து இவன கூட்டிட்டு போயிருவாங்க" அப்படின்னு சொல்ல, "உள்ள வாங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு" ஹீரோயின் கூப்பிட, "இல்ல இல்ல பரவால்ல இருக்கட்டுங்க" அப்படின்னு அவன அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உண்மையாவே நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஒரே நிமிஷத்துல இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டீங்க தெரியுமா" அப்படின்னு சொல்ல, "இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சின்ன பிரச்சனை தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே, அவனுக்கு வயிறு வலிக்குது. சரி வாங்க, வாங்க ரெஸ்ட் எடுங்கன்னு இவ ஹீரோவ உள்ள கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாரி நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும்னு" இவ சொல்லிட்டு இருக்கும்போதே கரண்ட் கட் ஆயிருது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல சோன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ சாரி கேட்டத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவளோட கண்ணீர் ஹீரோவோட கையில பட்டுருது. என்ன இவ அழ ஆரம்பிச்சுடுறா. நான் ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேனோ அப்படின்னு ஹீரோனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, இப்ப அவன் போய் லைட்ட ஆன் பண்றான். பார்த்தா இவ அழுதுட்டு தான் இருக்கா. இத பார்த்த உடனே இவன் மறுபடியும் லைட்ட ஆஃப் பண்ணிட்டு, "நீ அழுது முடி நான் அப்புறமா ஆன் பண்றேன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஆன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கலான்னு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரே பெட் தான் இருக்கு. இப்ப இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சாரிங்க. நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? அதனால தான் நான் இன்னொரு பெட் கூட அரேஞ்ச் பண்ணல. இங்க ஒரே ஒரு பெட் தான் இருக்குன்னு" சொல்ல, "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கீழ படுத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தயக்கப்பட்டுட்டு, இப்ப அவ ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறான்னா, "நம்ம 2 பேரையும் ஒரே பெட்ல படுக்கக் கூடாது" அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா ஹீரோக்கு வயித்துல அடிபட்டிருக்கு இல்லையா? இவ இப்படி கேட்ட உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டஸ்ட்பின்ல குப்பை போடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வந்து ஹீரோயின புடிச்சு அடிக்கிறாங்க. இவங்க அப்படியே அடிக்கலான்னு வரும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து கரெக்ட்டா தடுத்து, அவங்க அம்மாவ தள்ளி விட்டுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு? யார் இவங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "யார் இவங்களா? வாய தொறந்து சொல்லுடி. நான் யாருன்னு வாய தொறந்து சொல்லுடி. அதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல நிக்கிறவன் யாருன்னு சொல்லுன்னு" அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் அவள கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவ என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி கிட்ட மரியாதையா பேசுங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "யார கேட்டு நீ கல்யாணம் பண்ண? நீ உண்மையாவே அவன கல்யாணம் தான் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "ஆமாம்மா, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் இவர கல்யாணம் பண்ணியிருக்கேன். நேத்து தான் நாங்க 2 பேரும் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தோம்ன்னு" சொல்ல, இப்ப அவங்க அம்மா செம காண்டாயிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு வர, ஹீரோ தடுத்துறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்கம்மா, நீங்க பார்த்த பையன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பணத்துக்காக என்ன அவன்கிட்ட குடுக்க பாக்குறீங்க. நீங்க நினைக்கிற மாரி அவன் நல்ல பையனே கிடையாது. அதனால தான் யாருன்னே தெரியாது இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அம்மா கிட்ட இப்படி பேசுவ? உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ நல்லா இருக்கியா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. ஆனா என்னால தான் உங்களுக்கு நெறைய பிரச்சனை" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறான். "எங்க அம்மா எப்போதுமே என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன கட்டி வைக்கணும்னு பாப்பாங்க பணத்துக்காக. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. 2 பேருக்கு நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அப்புறம் எப்படி என்னால அவன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவன் நெறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருப்பான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சரி எதுக்காகவும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் இனிமே எந்த பிரச்சனையும் வராது" அப்படின்னு ஹீரோ அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவ ஹீரோவோட காத பிடிக்கலான்னு வர, "என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் கேளு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இல்ல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு" சொல்ல, "நான் டிரைவரா வேலை பார்க்குறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "டிரைவரா வேலை பார்க்குறாரா? நம்மளும் வேலை பார்த்து ஃபேமிலிய சப்போர்ட் பண்ண வேண்டியதா" அப்படின்னு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவள பார்த்தீங்கன்னா, தூக்கத்துல ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு ஜாலியா படுத்துட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்க, இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட மூக்க பொத்த அவளால மூச்சு விடவே முடியல.
இப்ப ஹீரோயின் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்க, "என்ன வேலை பண்ணி வச்சிருக்கன்னு பாரு" அப்படின்னு சொல்ல, இவ டக்குன்னு போய் எந்திரிச்சு நிக்கிறா. "சாரிங்க, வேணும்னு பண்ணல. ஏதோ தூக்கத்துல இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்ல, "நீ பண்றதெல்லாம் பார்த்தா தூக்கத்துல பண்ற மாரியா இருக்கு. என்ன செட்யூஸ் பண்ற மாரி இருக்கு" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "இவன நான் செட்யூஸ் பண்றேனா? ஆளை மண்டைய பாரு" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு வேலைக்கு போகலான்னு பாக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்றேன். சாப்பிட்டு போலான்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "இல்ல, இல்ல வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமே ரெடி பண்ணிருவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஈவ்னிங் ஆகுது. ஹீரோனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. "என்னாச்சு? உனக்கு ஜுரம் கிரம் அடிக்குதா?" அப்படின்னு ஹீரோவ தொட்டு பாக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க? என் கிட்ட வராத தள்ளி போன்னு" சொல்ல, "இல்லங்க உங்களுக்கு ஜுரம் அடிக்குதான்னு தான் தொட்டு பாக்க வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, "உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு ஹீரோ குளிக்கிறதுக்கு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட லேப்டாப் நோண்டிட்டு இருக்க, பார்த்தா ஹீரோ ரொம்ப நேரம் குளிக்க போயும் ஆள் வரவே இல்ல. "என்ன இவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆள காணோமே" அப்படின்னு இப்ப இவ பாத்ரூம்க்கு வெளிய போயி, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குளிச்சு முடிச்சுட்டீங்களா? இவ்ளோ நேரம் ஆச்சு" அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. இத பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டு, கதவ டப்பு டப்புன்னு போட்டு தட்டிட்டு இருக்க, டக்குன்னு இப்ப அந்த கதவு ஓப்பன் ஆயிருது. பார்த்தா இவ ஹீரோ மேல போய் விழுந்துடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன பத்தி ரொம்ப கவலையா? எனக்கு என்னாச்சுன்னு தானே ரொம்ப பயந்து போயிட்ட" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ரொம்ப நேரம் கதவு தட்டிட்டு இருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக அப்படிலாம் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் உன்னோட புருஷன். இன்னும் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலல்ல. அத நடக்க வைக்கன்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. சரி, நீ எதுக்காக வர்றியோ அத தர வேண்டியது என்னோட பொறுப்பு. உன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டியத நான் பாத்துக்கிறேன்னு, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் புடிச்சு கிஸ் பண்ண, ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவா அறையலாம் அப்படின்னு வர, ஹீரோ அவளோட கைய பிடிச்சுக்கிறான். இத பார்த்தவுடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ இப்படி மிருகம் மாரி நடந்துக்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் உன்னோட பொண்டாட்டி தானே! பொண்டாட்டி கிட்ட இப்படியா நடந்துக்குவ?" அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னா, என்கிட்ட நீ வரக்கூடாது. என்னை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்ல, இவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிஸ் பண்ணத நெனச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே அவளே சமாதானம் ஆயிடுறா. "சரி விடு, ஹஸ்பண்ட் தானே கிஸ் பண்ணாரு. இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு. இவ இப்ப தூங்கலாம் அப்படின்னு பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ தூக்கத்துல ஏதோ புலம்பிட்டு இருக்கான். என்னடான்னு தொட்டு பார்த்தா அவனுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. "ஐய்யய்யோ! என்ன இப்படி கொதிக்குது?" அப்படின்னு. இப்ப அவ ஃபீவர்லாம் செக் பண்ணி பாக்க, ரொம்ப ஹை டெம்பரேச்சரா இருக்கு. இத பார்த்தோனே, இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவுக்கு ஃபீவர் போகணும் அப்படின்றதுக்காக, பச்ச தண்ணி, மாத்திரைன்னு ஒண்ணு ஒண்ணா போட்டு ஃபீவர குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா இவன் ஹீரோ பக்கத்திலேயே உட்கார்ந்து அப்படியே படுத்தும் தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்க, ஹீரோயின் தான் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு ஃபீவர் போறதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம். இப்ப அவன பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு, அவள தூங்க வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட அம்மா, அப்பாவ பார்க்கறதுக்காக போறா. இப்ப அவளோட அம்மா, அப்பாவ பார்த்தோம்னா, "அம்மா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உங்க அம்மா நடந்துக்கிட்ட எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு அவங்க அப்பா புடிச்சு இவள திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பொய்லாம் சொல்லல. நான் உண்மைய தான் சொல்றேன். நான் உண்மையாவே அந்த பையன கல்யாணம் பண்ணிட்டேன்" அப்படின்னு இவ சர்டிபிகேட் எடுத்து காட்ட, அவங்க அப்பா செம காண்டாயிட்டு, "நீ உண்மையாவே என் பொண்ணு தானா? யார கேட்டு அவன கல்யாணம் பண்ண? ஒழுங்கா அவன டைவர்ஸ் பண்ணிருன்னு" சொல்ல, "அம்மா, நான் எதுக்காக அவர டைவர்ஸ் பண்ணணும்? என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கே கட்டி வைக்க பார்க்குறீங்க. எனக்கு தான் அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்ல, "விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாட்டி நாங்க சொல்றது தான் நீ கேட்டாகணும். அந்த பையனோட பேக்கிரவுண்ட் என்ன? அவன் என்ன வேலை பார்க்குறான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு டிரைவர் வேலை பார்க்குறாரு. ஆனா ரொம்ப நல்லவரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு டிரைவர் வேலை பார்க்குற பையனால உன்ன நல்லா பார்த்துக்க முடியுமா? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட உனக்கு பிடிக்கலாட்டி அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அவனால உன்ன நல்லபடியா பார்த்துக்க முடியும். ஒழுங்கா அவன டைவர்ஸ் பண்ணிட்டு அவனையே கல்யாணம் பண்ற வழிய பாருன்னு சொல்ல, இல்ல நான் டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். பிச்சை எடுத்தாலும் அவர் கூட தான் எடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு உதைய போட்டுட்டு, அவள தூக்கிட்டு வந்து ரூம்ல பூட்டி வச்சுறாரு. "நீ டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா தான் உன்ன ரூம விட்டு வெளிய விடுவேன். இல்லன்னா நீ இங்கேயே கிடந்து சாக வேண்டியது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னங்க நம்ம வேற வரதட்சணையா காசுலாம் வாங்கிட்டோம். என்னதாங்க பண்றது? இவ்வளோ ஒரு வழியாக்காம விடக்கூடாது" அப்படின்னு சொல்ல, "கரெக்ட்டா சொன்ன. டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிற வரைக்கும் சாப்பாடு, தண்ணீன்னு எதுவும் குடுக்காத" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ள உட்கார்ந்து கதறிட்டு இருக்கா. பார்த்தா சின்ன வயசுல அவங்க அப்பா இதே மாரி தான் ஹீரோயின போட்டு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பாரு. அந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்த உடனே இவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா நைட்டே ஆயி போயிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து, "ஏண்டி, டைம் எவ்ளோ ஆச்சுன்னு தெரியும்ல? இப்பவாது அவன டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்ல, "என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட புருஷன டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு" இவ சொல்ல, இப்படியே சாவுன்னு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் இப்பதான் அவளோட ஃபோன பார்க்குறா.
இவ இவளோட ஃபோன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணவா டக்குன்னு மயக்கம் போட்டு விழ, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆஃபீஸ்ல வேலைய பாத்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் உங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்றத கண்டுபிடிச்சுட்டேன். நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல, "அத ஹோல்டுலயே போட்டுட்டு என்ன பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கான எவிடன்ஸ்லாம் கண்டுபிடிச்சு உங்கள ஜெயில்ல குடுத்தா அதுவே எனக்கு போதும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் வெளிய வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ண, அந்த ஃபோன இன்னொரு பொண்ணு தான் அட்டெண்ட் பண்றா. அதாவது ஹீரோ மீட்டிங்ல இருக்கிறதுனால ஃபோன குடுத்துட்டு போயிருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் அவர்கிட்ட பேசணுமே" அப்படின்னு சொல்ல, "என்ன மெசேஜ்ன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்னோட அம்மா, அப்பா ரூம்ல அடைச்சு போட்டாங்க. அவர வந்து காப்பாத்த சொல்லுங்கன்னு" சொல்ல, "அம்மா, அப்பாவா? இவருக்கு கேர்ள் ஃபிரெண்டே இல்ல. அதுக்குள்ள எங்க இருந்து ஒரு பொண்ணு பேசுறா?" அப்படின்னு இவ ஃபோன டக்குன்னு கட் பண்ணி விட்டுர்றா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஃபோன வாங்கிட்டு வந்துட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, என் அம்மா, அப்பா என்ன ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னவங்க, இவ மயக்கம் போட்டு விழ, இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு, வேகமா ஹீரோயின பாக்க தான் போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ போய் ஹீரோயினோட வீட்ல பாக்க, அவள பாத்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு ஹீரோவ பாக்குறா. "நீங்க வந்துட்டீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "இங்க பாரு, நீ ஒரு டிரைவர் தானே! என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்ல. சீக்கிரமா அவள டைவர்ஸ் பண்ற வழிய பாரு. பொண்ணு உனக்கு பொண்டாட்டி எல்லாம் இருக்கக்கூடாது. நாங்க சொல்ற பையன தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு" இவங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என் பொண்டாட்டிய யாருக்காகவும் நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். அதே மாரி யாரு நெனச்சாலும் எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவ தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுக்கிறான். இவன் இப்படி உட்கார வச்ச உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ சொன்னதெல்லாம் நினைச்ச உடனே, டிரைவரா இருந்தாலும் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சாரிங்க, என் அம்மா மேல மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவன் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "அன்னைக்கு நான் உயிருக்கு போராடும்போது நீ தான் காப்பாத்துன. அதனால தான் நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்ல தான் இருக்கா. இவள பாத்தீங்கன்னா உட்காந்துட்டா. "ஐயோ! பசிக்குதே, வயிறு வலிக்குதே, என்னால பசி தாங்க முடியலையே கடவுளே!" அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க, ரொம்ப பசிக்குது. என்னால சுத்தமா பசி தாங்க முடியல" அப்படின்னு இவ சொல்ல, "சரி வெயிட் பண்ணு. நான் 2 நிமிஷத்துல சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு" ஹீரோ சமைக்க போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக நூடுல்ஸ்லாம் செஞ்சுட்டு வந்து குடுக்க, அத சாப்பிட்ட உடனே, "உண்மையாவே இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி இவ சாப்பிட்டுட்டு இருக்க. "எனக்கு இது மட்டும் தான் செய்ய தெரியும். அதனால தான் இத உனக்கு செஞ்சு குடுத்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நீங்க மட்டும் இல்லன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "எந்த டைம் எந்த பிரச்சனைனாலும் எனக்கு மறக்காம கால் பண்ணுன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பார்த்து நீ ஏம்மா பயப்படுற? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. வருங்கால புருஷன பார்த்து பயந்தா நல்லாவா இருக்கும்? ஃபேமிலிக்குள்ள இதெல்லாம் சகஜம்னு" சொல்ல, "இங்க பாரு, என் புருஷனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா, அவர் வந்து உன்ன அடிச்சு போட்டுருவாரு. அவர்கிட்ட அடி வாங்க தயாரா இருந்தா மட்டும் இங்க நில்றான்னு" சொல்ல, "என்னுடைய புருஷன சொல்லி என்ன பயமுறுத்த பார்க்கிறியா?" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. உடனே இந்த இடத்த விட்டு போயிற வேண்டியதுதானே. ஹீரோயின் போகும்போது இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிட்னாப் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா, இவன் ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து அவள அடைச்சு போட்டு வச்சுட்டு இருக்க. இவளுக்கு பயங்கர பயமாயிட்டு இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு, "உன்னால இங்க இருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது செல்லம். இன்னையோட நீ எனக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்லாம, நீ சொந்தமானதுக்கு அப்புறம் நான் உன்ன கல்யாணமே பண்ண மாட்டேன் தெரியுமா? இந்த வீடியோவ வெளிய விட்டு உனக்கு என்ன பண்ண போறேன் பாரு" அப்படின்னு இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. "ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தோன புருஷன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லி இவன் தப்பா நடந்துட்டு இருக்க. "என்கிட்ட வராத தள்ளி போடா" அப்படின்னு இவ கத்திட்டு, அங்க உள்ள கிளாஸ் எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. கரெக்ட்டா ஹீரோ மேல போய் இடிச்சிடுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட இவ என்ன சொல்றான்னா, "அந்த ஜியாங் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க. அங்க இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்ன கிட்னாப் பண்ணிட்டா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, "அவன் எங்க இருக்கான்னு பாருடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவன தேடி போயிடுறான். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இப்ப இந்த சைடு ஹீரோவோட ஃபோனுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோவ அனுப்புறான். "பாஸ், இந்த வீடியோவ தான் அவன் எடுத்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இந்த வீடியோ யாருக்கும் கிடைக்கக்கூடாது. உடனே டெலீட் பண்ணு" அப்படின்னு இப்ப அவன் ஹீரோயின பாக்க போக அவளோட கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்ப அவ அழுதுகிட்டே மருந்து போடுறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இது சின்ன காயம் தான். சீக்கிரமே சரியா போயிரும்னு" இவ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, "இவ்ளோ காயமா இருந்தாலும் என்ன பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்றாளே" அப்படின்னு ஹீரோக்கு ஹீரோயின பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த சைடு கட் பண்ணா அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! இவ என்ன அடிச்சிட்டாளா? இவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு
ஹிரனை திட்டிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்து அவன மூட்டை கட்டிடுறானுங்க. இவன அடிச்சு ஒரு வழி ஆக்குறவங்களுக்கு தலைக்கு 10,000 தரேன்னு சொல்ல, அவனோட ஆளுங்க எல்லாம் போட்டு அவன அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ கையில உள்ள காயத்த டாக்டர் கிட்ட காட்டலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. இப்போ அவ டாக்டர் கிட்ட போய், டாக்டர் என் கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க இன்னும் 2 நாள்ல சரியாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டாக்டர் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். என் ஹஸ்பண்ட்க்கு கூட அடிபட்டிருக்கு. அதுவும் வயித்துல. அந்த காயம் சரியாக எவ்வளவு நாள் ஆகும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படின்னு இவ ஃபோட்டோவ காட்ட, அந்த காயத்த பார்த்த உடனே அந்த டாக்டர் கண்டுபிடிச்சுட்டா, இந்த காயம் ஹீரோவோட உடம்புல மட்டும் தான் இருக்குன்னு. இப்ப அத பார்த்த உடனே, உங்களுக்கும் இந்த காயம் ஏற்பட்டவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆயிரா. என்னது ஹஸ்பண்டா அப்படின்னு. எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆன விஷயம் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு டாக்டர் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினா பாத்தீங்கன்னா, டாக்டர் இந்த காயம் சீக்கிரம் சரியாயிரும்ல. அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, காயம் பார்க்க ரொம்ப ஆழமா இருக்கே. நீங்க அவர டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வர்றதுதான் அவருக்கு ரொம்ப நல்லது. அவர பத்தின டீட்டெயில் குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மருந்த நான் எழுதி தருவேன்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இவரு ஹாஸ்பிட்டல் போற மாரி இருந்தா அவரே போயிருப்பாரே. என்ன ஏன் காயத்துக்கு மருந்து போட விட சொன்னாரு? ஹாஸ்பிட்டல் போனா கண்டிப்பா போலீஸ்க்கு தெரியும்னு அவர் அமைதியா இருந்துட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவருக்கு பி பாசிட்டிவ் அவருக்கு ஏஜ் இதுன்னு தப்பு தப்பா மாத்தி சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே இந்த பொண்ணு அவன காப்பாத்துன்னு நினைக்கிறாளா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணா தான் இருக்கா அப்படின்னு டாக்டர் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இவ வீட்டுக்கு வந்த உடனே தனியா உட்காந்து ஹீரோ பத்தி டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு மெசேஜ் வருது. பார்ல பார்ட் டைமா வேலை பார்க்குற வேலை வரியா அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பார்ல வேலை பார்த்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நல்ல சம்பளம் தருவாங்க. வேணும்னா வா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட தாத்தாவ பார்க்கறதுக்காக தான் போறான். இப்ப ஹீரோ அவனோட தாத்தாவ பார்த்து என்ன கேக்குறான்னா, "என்ன தாத்தா அதிசயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிற. அதான் நானே உன்ன பார்க்க வந்துட்டேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உன் சட்டைய தூக்குடா. நான் உன்ன செக் பண்ணணும்னு சொல்ல, எனக்கு அடிபட்டிருக்கா. உங்க முன்னாடி நல்லா தானே இருக்கேன். யார் உங்ககிட்ட பொய் சொன்னதுன்னு தெரியலையே. எனக்கெல்லாம் எதுவும் ஆகலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. எதுவும் ஆகலையா? அது நீ சட்டைய தூக்கு. இருக்கா ஆகலையான்றத நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, தாத்தா எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயா இருந்தா நானே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ சட்டைய தூக்குறியா? இல்ல நானே சட்டைய கழட்டிட்டு பார்க்கவாடா? அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்லப் போறேன்? நான் உண்மைய மட்டும் தான் சொல்றேன்னு சொல்ல, உண்மைய தான் சொல்றியா? நீ என்கிட்ட வர வர பொய் தான்டா சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்ன. ஆனா இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல, யாரு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு? எனக்கு அன்னைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி வீட்ல தான் இருக்கா. ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் கூட்டிட்டு வரேன். இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, சரி உன் ஹெல்த்த நல்லபடியா பாத்துக்கன்னு தாத்தா அந்த இடத்த விட்டு போக, இவ ஹீரோனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, என் இடுப்புல காயம் இருக்க விஷயத்த யாரு லீக் அவுட் பண்ணதுன்றத கண்டுபிடி. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இந்த விஷயம் தாத்தா வரைக்கும் போயிருக்குன்னா, கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சவங்க வேலையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு யாருன்னு கண்டுபிடிக்க போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க. அவனுக்கு அந்த டாக்டர் தான் கால் பண்றான். இப்ப அந்த டாக்டர் கால் பண்ணி, "ஏன்டா நம்ம 2 பேரும் 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம். ஆனா அந்த விஷயத்தையே நீ மறந்துட்டல. உன் பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சுட்டல" அப்படின்னு சொல்ல, "யார பத்தி பேசுறன்னு?" ஹீரோ கேக்குறான். "இன்னைக்கு உன் பொண்டாட்டி ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு வந்திருந்தா" அப்படின்னு சொல்ல, "ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தாளா? என்னாச்சு அவளுக்கு? அவளோட பேர் சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ஹீரோயினோட பேர போட்டு விட்டுறான். அந்த பொண்ணோட கையில அடிபட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் என்ன பார்க்கறதுக்காக வந்திருந்தா. அது மட்டும் இல்லாம, உன் இடுப்புல ஒரு காயம் இருக்கே. அவ தான் அந்த காயத்த காமிச்சு உனக்கு எவ்வளவு சீக்கிரம் சரியாகும்னு கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, அவ தான் உன் இடுப்புல உள்ள காயத்த ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சா அப்படின்னு இவன் பத்த வச்சு விட, சரி நான் அப்புறமா பேசுறேன்னு இவன் டக்குனு ஃபோன வச்சுட்டு நேரா ஹீரோயின பார்க்கறதுக்காக போறான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வீட்ல சாப்பாடு சமைச்சுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சமைச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "நீ என்னோட ஃபோட்டோவ எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல உள்ள டாக்டர் கிட்ட காட்டுனியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க. நான் காட்னேன். ஏன்னா உங்க இடுப்புல காயம் இருக்குல்ல, அந்த காயத்தினால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்திருக்கு. அதனால தான் டாக்டர் கிட்ட கேட்டு இது ரொம்ப சீரியஸானதா இல்ல நார்மலானதான்னு கேட்க போனேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த வேலையெல்லாம் நான் உன்ன பார்க்க சொன்னேன்னா, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால, நீ என்னோட பொண்டாட்டின்னு என் விஷயத்துல தலையிடாதன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறல்ல. உன்னால எனக்கு தொல்ல மேல தொல்ல தான். உன்ன சீக்கிரமே நான் டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். என்னோட சீக்ரெட்டா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ணுன்னு சொல்ல, இவளும் ரொம்ப சோகமாயிட்டு அந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ணிட்டா. "ஏங்க பாருங்க, நான் ஃபோட்டோவ டெலீட் பண்ணிட்டேன். நான் ஒண்ணும் உங்கள மாட்டி விடணுன்றதுக்காக அத போய் காட்டல. உங்க மேல உள்ள அக்கறையினால தான் அந்த டாக்டர் கிட்ட காட்டுனேன்" அப்படின்னு இவ அழுதுகிட்டே சொல்ல, இப்ப ஹீரோ அந்த ஃபோன வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, அவகிட்டயே குடுத்துட்டு போயிடுறான். இப்ப அவன் இப்படி போனத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவருக்கு உண்மையாவே நம்மள பிடிக்கல போலயே. டைவர்ஸ பத்திலாம் பேசிட்டு இருக்காரு. இவர விட்டு போறது தான் அவருக்கு நல்லதுன்னா, நம்மளும் அதையே பண்ண வேண்டியதா அப்படின்னு இவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா.
இப்ப ஹீரோயின் வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ அவளோட ஃபோன பாக்குறா. அந்த கிளப்ல பார்ட் டைமா வேலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்ப அந்த மெசேஜ பார்த்த உடனே, நான் வேலைக்கெல்லாம் போகல. அந்த இடத்துக்கு டைம் பாஸ்க்காக போறேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு, இப்ப அவ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கிளப்புக்கு தான் போறா. ஆக்சுவலா அந்த கிளப் ஹீரோவோட கிளப் தான். இப்ப அந்த கிளப்ல போயிட்டு, "எனக்கு ஒரு காக்டெயில் பண்ணி குடுங்களேன்." அதுவும் என் கண் முன்னாடியே பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல, "கண்டிப்பா மேடம்" அப்படின்னு சொல்லி அவனும் ஹீரோயினுக்காக காக்டெயில்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துல தான் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. "டேய் உன் ஆளு இங்க தான் இருக்கா. அதுவும் அந்த வெயிட்டர் கூட பேசிட்டு இருக்கான்னு" சொல்ல, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ யார் கூட பேசினா எனக்கு என்னன்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப அந்த சைடு அந்த வெயிட்டர் பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்க எத்தன தடவ கேட்டாலும் உங்களுக்காக நான் இத பண்ணி குடுப்பேன். கூச்சப்படாம கேளுங்க" அப்படின்னு இந்த ஆளு வலிஞ்சுகிட்டே பேச, "என்ன இவன் பித்துக்குளி மாரி பேசுறான்" அப்படின்னு இவன் முழிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்டுங்கள பார்த்தீங்கன்னா, "யாருடா நம்ம ஃப்ரெண்டு மேல கண்ணு வச்சது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த உட்கார்ந்திருக்காளே அந்த பொண்ணு தான்டா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஆள புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இவன் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த கூட்டத்துல ஒரு பையன் ஹீரோயின பார்க்குறான். அவள பார்த்த உடனே கிட்ட வந்துட்டு, "என்னம்மா ஃப்ரீயா இருந்தானா நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இத பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "டேய் உன் ஆளுகிட்ட ஒரு பணக்கார பையன் வந்து பேசிட்டு இருக்கான். ஏதாவது பிரச்சனையாயிற போதுன்னு" சொல்ல, அவ எப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு அவன் மேல அக்கறை இல்லன்னு இவன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. "உண்மையாவா சொல்ற? சரிப்பா, நான் வாய மூடிக்கிறேன்" அப்படின்னு இவனுங்க 2 பேரும் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ரூ. 50,000 தரேன் என் கூட டின்னருக்கு வான்னு" சொல்ல, என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிர்றா. இவன் இப்படி சொன்னவன அங்க உள்ள பசங்கள பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 குடுத்து இந்த பொண்ணு வேணான்னு சொல்ட்டா. எந்த பொண்ணு தான் அவர் கூட போகாம இருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 தரேன். இப்பவாது என் கூட டின்னர் சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. "நீ ₹1,00,00,000 குடுத்தாலும் நான் உன் கூட வரமாட்டேன். உங்க வீட்ல உங்க அம்மா ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு போ" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அந்த ஜூஸ குடிச்ச உடனே அதே இடத்துல மயக்கம் போட்டுர்றா. இவ இப்படி மயங்கி கிடக்கிறத பார்த்தவொன்னே ஒரு ஆள் வந்து, "மேடம் நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. நான் உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகவா?" அப்படின்னு சொல்லி அவன் மேல கைய வச்சுட்டு இருக்கா. அத பார்த்தவொன்னே ஹீரோக்கு கோவம் வந்து, டக்குன்னு இறங்கி வந்து அந்த ஆள தொரத்தி விட்டுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. "டேய் அங்க பார்றா என்ன நடக்குதுன்னு" அப்படின்னு இவனுங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போறானுங்க. இப்ப அவன் ஹீரோயின தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. இவ கண்ண முழிச்சு பார்க்கிறா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கனவுல எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிற. நேர்ல பார்த்தா தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறன்னு சொல்ல, யாரு எரிஞ்சு விழறா? அப்படின்னு ஹீரோ கேட்க, நீ தான் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு எதுக்காக வந்த? பசங்கள கரெக்ட் பண்றதுக்காகவா? அப்படின்னு சொல்ல, நான் பசங்கள கரெக்ட் பண்ண வந்தேனா, நீ எதுக்காக வந்த? பொண்ணுங்கள கரெக்ட் பண்றதுக்காக வந்தியா? நான் ஒண்ணும் உன்ன மாரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என் கூட கம்பேர் பண்ணாதன்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உன்னால எனக்கு பிரச்சனை தான். நம்ம 2 பேரும் நாளைக்கே டைவர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்ல, ஓ! சார் என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறீங்களா? வெறுக்கிறதுனா ஓகே. இப்பவே கூட டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு நெனச்சுட்டு இருக்கியா? அந்த மாரிலாம் எதுவும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, நானும் அப்படிலாம் ஒண்ணும் நெனைக்கல. உங்களுக்கு என்ன பிடிக்கல. அவ்வளவுதானே. இப்பவே போய் டைவர்ஸ் பண்றோம்ன்னு, இவ ஹேண்ட் பேக்குள்ள இருந்து சர்டிபிகேட் எடுக்க, ஏண்டி டைவர்ஸ் பண்றதுக்காக இத கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துறியான்னு கேட்க, ஆமா உன்னை எப்ப பாக்குறேனோ அப்பயே டைவர்ஸ் பண்ணியே தீருவேன். அதுக்காக தான் இத கையிலேயே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி நாளைக்கே போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமா, ஆமா. நாளைக்கு வேல உன்ன டைவர்ஸ் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னவாக்க, இவ மட்டே ஆயிர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூங்க வச்சுட்டு ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டுங்க, "டேய் முன்னாடி போய் என்ன நடக்குதுன்னு பார்றா" அப்படின்னு சொல்ல, "நீ போய் பார்க்க வேண்டியது என்னடான்னு" இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "என்ன தல பார்க்க கொஞ்சம் சோகமா இருக்கீங்க. அந்த பொண்ணு உன்ன தொரத்தி விட்டாளா? அதனால தான் மூஞ்சி இவ்ளோ சோகமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ எதுவுமே பேசாம இருக்கான். இப்ப ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "சார் உங்களோட ஃபோட்டோவ யாரு லீக் பண்ணதுன்றத கண்டுபிடிச்சுட்டேன். அந்த ஃபோட்டோவ 5 மில்லியன் பணம் வாங்கிட்டு செக்ரட்டரியா வேலை பார்த்தானே டான், அவன் தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான்" அப்படின்னு சொல்ல, "இது அவனோட வேலையா? அப்ப இவளோட வேலை கிடையாதா? நான் தான் இவள தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா?" அப்படின்னு வச்சுட்டு, "சரி செக்ரட்டரியா ரொம்ப வருஷம் வேலை பார்த்திருக்கான். இனிமே அவன் எனக்கு தேவைப்படாது. அவன வேற இடத்துக்கு மாத்தி விட்டுருன்னு" சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்கிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிட்டா. உன் காயத்த நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றான்னு நெனைக்கிறேன். அதனால தான் உன் மேல ரொம்ப கேரிங்கா இருந்தான்னு ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவ உன்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றா. இப்ப அத புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே அவ என்ன லவ் பண்றாளா? நான் தான் அவள ஸ்டார்ட்டிங்ல இருந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு, இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பாக்க அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பாத்து, "நான் எந்த இடத்துல இருக்கேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு" இவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "டைவர்ஸ் பண்றதுக்காக நம்ம 2 பேரும் போக போறோம். வா" அப்படின்னு சொல்ல, "என்னது டைவர்ஸா?" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்பதான் ஹீரோயின் நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிச்சு பாக்குறா. டைவர்ஸ் பண்ணலான்னு ஹீரோவ கூப்பிட்டுருப்பா இல்லையா? இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, "என்கிட்ட இருந்து டைவர்ஸ் தான் வேணும்னா, உடனே டைவர்ஸ் பண்ணிற வேண்டியதுதான்" அப்படின்னு இவ்ளோ ஃபீல் பண்ணிக்கிட்டே டைவர்ஸ் வாங்குறதுக்காக போறா. ஆனா இவளுக்கு டைவர்ஸ் பண்றதுக்கு விருப்பமே இல்ல.
இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் கார விட்டு இறங்குறா. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, கார்ல ஒண்ணா வந்துட்டு டைவர்ஸ் ஆபீஸ்க்கு தான் வராங்க. இப்ப ஹீரோயின் கார விட்டு இறங்குனதுக்கு அப்புறம், ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. உங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, டாக்ஸி புடிச்சு வீட்டுக்கு போய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு, இப்ப அவன் நேரா தாத்தாவ பாக்குறதுக்காக போறான். தாத்தா பெட்ல தான் இருக்காரு. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு. சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து வெளிய வந்துட்டாரு. ஆனா இப்ப கோமால இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. பெஸ்ட் டாக்டரா பார்த்து நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாத்தா மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறாரு. கண்ண முழிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல, எனக்கு எதுவும் ஆகாதுடா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொத்து எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு. அந்த டான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவை கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே வாரிசு தான். எனக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் டைம் என்கிட்ட அந்த பொண்ண பத்தி சொன்னேன்ல. எப்பதான் நீ கூட்டிட்டு வருவ? நான் சாகுறதுக்குள்ள என் மருமகள பார்க்கணும். எந்த பணக்கார பொண்ணு அவ? அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா அவ பணக்கார பொண்ணுலாம் கிடையாது. சாதாரண பொண்ணு தான். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா அவள கூட்டிட்டு வாடா நான் பார்க்கணும் அப்படின்னு தாத்தா சொல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, "ஏங்க வரதட்சணையா 1 மில்லியன் பணம் வாங்கிட்டோம். அந்த பணத்த எப்படிதான் திரும்ப குடுக்குறது?" அப்படின்னு சொல்ல, "இவ ஒரு பிச்சைக்காரன கல்யாணம் பண்ணியிருக்காளே, அவன டைவர்ஸ் பண்ணா தான் இவள புதுசா இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பணக்காரங்களே எத்தன பேரு டைவர்ஸ் ஆனவங்களா இருக்காங்க. அவங்க யாருக்காவது 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்." அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கத, ஹீரோயின் கேட்ட உடனே, இவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க போலயே. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு அலையுறானுங்க அப்படின்னு வச்சுட்டு, இவ சோகமா வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தோன்னே, "என்னாச்சு? காலையில என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னு" ஹீரோ சொல்ல, "உடம்பு சரியில்லையா? என்னாச்சு தாத்தாக்கு? என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஹீரோ அமைதியா இருக்கான். இத பார்த்த உடனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, "என்னோட ஹெல்ப் எதுக்கு உங்களுக்கு தேவைப்பட போகுது? எப்படா டைவர்ஸ் பண்ணலாம்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நம்மளோட டைவர்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ஏன்னா என் தாத்தாவோட கடைசி ஆசையே நான் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட வாழணும் அப்படின்றதுதான். இப்ப போய் டைவர்ஸ் விஷயத்த சொன்னேன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும்னு சொல்ல, எனக்கு நல்லா புரியுது. உங்க தாத்தாக்காக கொஞ்ச நாள் நடிக்கணும்னு சொல்றீங்க. அவ்வளவுதானே. சரி நடிச்சுட்டா போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் ஒரு பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எந்த பொண்ணு என்ன டைவர்ஸ் பண்ண விரும்ப மாட்டா. அப்ப நான் பணக்காரன்ற விஷயம் இவளுக்கு என்ன தெரியல. அதனாலதான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு இவன் இப்பவுமே இவளை பத்தி தப்பா தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க டைவர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு உங்களோட பணம் எல்லாம் தேவை கிடையாது. நீங்க சம்பாதிக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றானா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, எங்க போற அப்படின்னு ஹீரோ கேக்குறான். டாக்டர் என்ன நிறைய வாக்கிங் போக சொல்லியிருக்காரு. ஜாக்கிங்கும் நிறைய பண்ணணுமா. நைட் வாக் போனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் போறேன்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஜாக்கிங் ஓடி வந்துட்டு, ஐயோ அம்மா முடியலையே. ஒரு நாளைக்கே கால் இப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே நாள்ல இப்படி ஃபாஸ்டா ஓடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓடணும். அப்பதான் உடம்பு சரியாகும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இத ஏன் முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நான் மெதுக்கா ஓடி இருப்பேன்ல அப்படின்னு இவ சொல்ல, சரி விடு நெக்ஸ்ட் டைம் சொல்றேன் அப்படின்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மூச்சு நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆயிருன்னு சொல்ல, இவ்ளோ மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஜாக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கடைக்கு தான் போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நீயே போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல, இவ்ளோ ஜூஸ் வாங்குறதுக்காக போறா. இப்ப அவ போய் லெமன் ஜூஸும் ஒரு காஃபி குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப வந்து, "ஏய் ஜூ இது நீ தானே? உனக்கு கல்யாணம் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சாமே அப்படின்னு கேட்க, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோயின் கேக்குறா. இருக்கவே இருக்குதே நம்ம கிளாஸ் குரூப். அதுலதான் போட்டு விட்டாங்க உன்னை பத்தி. பாவம் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறல்ல. இந்த காஃபி வாங்குறதுக்காவது உன்கிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்லாம என் ஹஸ்பண்ட பத்தி பேசாத. அவர்கிட்ட பணம் எல்லாம் இருக்கு. அவர் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, ஏ ஹேண்ட்ஸம் உன்னோட நம்பர் தெரியா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோனை பார்த்து, வாங்கிட்டியா போலாமா அப்படின்னு சொல்ல, போலாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க. அடி ஜோ நில்லு. நீ பாட்டுக்கு இப்படி ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்க. இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவளோட ஷோல்டர்ல கை போட்டு, நான் தான் அவளோட புருஷன். ஏன் இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. என்னது இவன் தான் புருஷனா? இவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியலையே. ரொம்ப அழகா இருக்கான். ஹேண்ட்ஸமாவும் இருக்கான். பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு இவ வயித்தெரிச்சல் பட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்தாங்க உங்களுக்கு தான் காஃபி பிடிக்காதுல்ல,
அதனாலதான் லெமன் டீ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோவும் அத குடிக்கிறான். இப்ப அவ காஃபிய குடிச்ச உடனே, வாவ்! இந்த காஃபி சூப்பரா இருக்கு. வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப சாரிங்க இந்த ஸ்ட்ராவ நான் குடிச்சிட்டேன்ல, அந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ குடிச்ச அதே ஸ்ட்ரால அந்த காஃபிய டேஸ்ட் பண்ண, என்ன இவரு இப்படி பண்ணிட்டாரு? எதுக்காக இப்படி பண்ணாரு? ஒருவேளை இன்டைரக்ட்டா கிஸ் பண்றாரோ அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க, ஏன் உன் கண்ணம் இப்படி சிவக்குது? இதுக்கு முன்னாடியே தான் நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கோமே. அப்புறம் எப்படி வெட்கப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, யாரு வெட்கப்பட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஹீரோக்கும் ஹீரோயின பிடிக்க ஆரம்பிச்சுடுது. ஆனா அத வெளிய காட்டிக்காம இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவன் கிளப்ல தான் இருக்கான். இப்ப அவனுங்க எல்லாரும் பிசினஸ பத்தி பேசிட்டு இருக்க. "ஏன்டா அந்த பொண்ணு உன்ன லவ் பண்றா. ஆனா நீயும் அவள லவ் பண்றியான்னு தெரியலையே. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ அவ வலையில விழுந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன்னு." இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து, "சார் இந்த காக்டெயில் எப்படி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும்." அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன் வந்து ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான். "பாஸ் காக்டெயில் கத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்கா." அப்படின்னு சொல்ல, "காக்டெயில் கத்துக்கணுமா? டிகிரி இருந்தா தான் கத்துக்க முடியும். இல்லன்னா நம்ம பார்க்குல எல்லாம் வரக்கூடாது. வெளிய துரத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்க, ஜூன்னு சொல்றான். என்னது ஜூவா அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்க, நான் பார்ல காக்டெயில் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, பாருக்கு எதுக்காக போன? லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்க, கவலைப்படாதீங்க. லாஸ்ட் டைம் மாரி நான் இந்த டைம் குடிக்க மாட்டேன். கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இந்த பொண்ணு கத்துக்க கூடாது. வெளிய போக சொல்லிருன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா வந்து வீட்ல உட்கார்ந்துட்டு, அவன் வெளிய போக சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, எதுக்காக இந்த காக்டெயில் கத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேலை இல்லாம இருந்தப்போ பார்ட் டைமா நெறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதுல ஹை சேலரியோட இந்த வேலை தான் இருந்துச்சு. இந்த ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு காக்டெயில் எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும்ல. நானும் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு காக்டெயில் பண்ண தெரியும். நான் சொல்லி தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உண்மையாவா சொல்றீங்க? என்னால அத நம்பவே முடியல அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்காக காக்டெயில் எப்படி பண்றது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லி குடுத்துட்டு இருக்க. இவ்ளோ அது எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கா. இப்ப அவன் போட்டு முடிச்சுட்டு இப்படிதான் காக்டெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. இப்ப அந்த கால் வந்தவுடனே அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ரூமுக்குள்ள வந்துட, ஹீரோ பண்ண மாரியே இவ்ளோ அங்க உள்ள சரக்கு எல்லாத்தையும் ஒண்ணா ஊத்தி, இன்னைக்கு அவர மாரியே பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ்ளோ பண்ணிட்டு இருக்க. இப்ப அத குடிச்சு பார்த்தா அது டேஸ்ட் கேவலமா இருக்கு. ஏன்னா இது மோசமா இருக்கே அப்படின்னு இவ குடிச்சிட்டு இருக்க. அத குடிச்ச உடனே மட்டையாகிறா. இப்ப அந்த சைடு மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா, இவ இப்படி ஒரு போஸ்ல இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஜூ எதுக்காக இப்படி பண்ண? நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ண மாட்டியா? சரி வா ரூமுக்கு போலான்னு" ஹீரோயின தூக்கலான்னு பார்க்க, அவ ஹீரோ மேல வாமிட் பண்ணிடுறா. இத பார்த்த உடனே அவன் கடுப்பாயிட்டு, "ஏன்டி இப்படி பண்ண? பாரு என் ட்ரெஸ்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு. சீக்கிரம் உள்ள போயிட்டு என் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு" சொல்ல, இவ்ளோ உள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ஹீரோவோட சட்டைய தான் போட்டுட்டு வெளிய வரா. பார்த்தா இவ சட்டைய மட்டும் போட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். "என்ன ட்ரெஸ் இது? எதுக்காக என் முன்னாடி வந்து இப்படி நிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்ல, "பசங்க முன்னாடி இப்படிலாம் வந்து நிக்கக் கூடாது" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "உங்களோட பேண்ட் எனக்கு பெருசா இருக்கு. அதனால தான் சட்டைய மட்டும் போட்டுக்கிட்டேன். உங்க சட்டை போட்டது தப்பா?" அப்படின்னு இவ சொல்ல, "நீ போட்டது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு பையன் முன்னாடி இப்படி நின்னனா உனக்கு தான் ஆபத்து" அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. "ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்கன்னு" இவ சொல்றா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம இவகிட்டயே போயிட்டு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. ஐய்யய்யோ! இவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போலயே அப்படின்னு இவ டக்குனு மயக்கம் போட்டு ஹீரோ மேல விழுந்துடுறா. இவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா மிட் நைட்ல கண்ண முழிச்சு பாக்குறா. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு Dress போட்டு அவர் முன்னாடி வந்து நிக்க உண்மையாவே உனக்கு ரொம்ப தைரியம் தான். நேத்து மட்டும் நீ மயக்கம் போடாம இருந்தா கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு இவன் நைஸா ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் எந்திரிச்சிடறான். இப்பவே எந்திரிச்சு என்ன சத்தம் போடாம வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா விடிஞ்சிருச்சுல அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். எந்திரிக்கும் போது சத்தம் வந்தா நீங்களும் எந்திரிச்சிருப்பீங்களே அதான் அமைதியா வந்துட்டேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன் ட்ரெஸ்லாம் நானே வாஷ் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இல்லங்க வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு இப்ப 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி ரெடி ஆயிட்டு இருக்க, ஹீரோ ஹீரோயினை தான் பாக்குறான். அவளை பார்த்த உடனே நேத்து நைட் அவ அரைக்குறையா வந்து நின்னா இல்லையா, அது எல்லாம் அவனோட மைண்டுக்கு வந்த உடனே டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இதுக்கு மேல இருந்தா கண்ணம் செவந்து போயிரும் அப்படின்னு ஹீரோ டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க.
இப்ப இவங்க கால் பண்ணி, உன் கல்யாணத்துக்காக 1,000,000 காசு வாங்கியிருக்கேன். அந்த காச நீ தான் தரணும். ஒருவேள உன்னால தர முடியலன்னா, உன் புருஷன டைவர்ஸ் பண்ணிட்டு நாங்க சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு, இவ ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப அந்த சைடு தாத்தாவ தான் காட்டுறாங்க. தாத்தா பாத்தீங்கன்னா, என் பேரன், பேத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அதோட அவன் ஹாஸ்பிட்டல் பக்கமும் வரல, வீட்டு பக்கமும் வரல. என்னதான் நெனச்சுட்டு இருக்கான்? என் மருமகள பத்தின டீட்டெயில் எடுக்க சொன்னேன். எடுத்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, எடுத்துட்டேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, நானே போய் நேரா அவள பாக்கலான்னு இருக்கேன். ஐடியா குடுங்கடா அப்படின்னு, அவங்க ஆளுங்க கூட சேர்ந்து ஐடியா போட்டுட்டு, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, ஜோசியம் பாக்குறவங்க மாரி வேஷம் போட்டுட்டு போய் ஒரு கடைய போட்டுடுறாரு. இப்ப அவரு கடை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹிரன் தான் வரான். இப்ப ஹிரன பார்த்தோனே, "அம்மாடி வந்து உன்னோட கைய செக் பண்ணிட்டு போ. கரெக்ட்டா சொல்லுவேன்னு" சொல்ல, இவ்ளோ வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா தாத்தா, "உன் ஃபேமிலி இப்படி இருக்கு. உன் புருஷன் இப்படி இருக்கான். உன் புருஷனுக்கு உன் மேல லவ்வே இல்லன்னு" புட்டு புட்டு வைக்க, என்ன இவரு எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றாரு? உண்மையாவே நீங்க ரொம்ப கரெக்ட்டா சொல்றீங்க. என் புருஷனோட மனசு ஜெயிக்க ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கொஞ்சம் மோசமானவன் தான். ஆனா உன்னால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க, ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு. சரி எவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. காசுலாம் வேணாம். ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. வரீங்களா? நானே சமைச்சு தரேன்னு சொல்ல, தாத்தாவும் ஓகேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தாவ அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறா. உள்ள வந்த உடனே தாத்தா வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல 2 செடி வளர்த்துட்டு இருக்கா இவ. "ஏம்மா உனக்கு செடி வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா தாத்தா, வளர்க்க இடம் இல்லாதனால இங்க ஒரு 2 செடி மட்டும் தான் வச்சிருக்கேன்னு" சொல்ல, என் பொண்டாட்டிக்கும் செடி வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா அவ ரொம்ப டேலண்டானவ. எப்பேர்ப்பட்ட செடியையும் வளர்த்து காட்டிருவான்னு சொல்லிட்டு இருக்க. "சரி தாத்தா வெயிட் பண்ணுங்க. நான் போய் உங்களுக்காக சாப்பாடு செய்றேன்" அப்படின்னு. இவ போய் சாப்பாடெல்லாம் சமைச்சுட்டு இருக்க. தாத்தா அந்த பக்கம் வீட நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பாடு சமைச்சு முடிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ தாத்தாவ பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "தாத்தா இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "தாத்தா உடம்பு சரியில்லல்ல, ஹாஸ்பிட்டல்ல தானே சேர்த்திருந்தேன். இங்க என்ன பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்டா மருமகள கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, கூட்டிட்டு வந்து காமிச்சியா? சொல்றியே தவிர ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. அதான் நானே நேர்ல வந்து பார்த்துட்டேன். தப்பு உன்னோட தான்" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி இவர் தான் என்னோட தாத்தா" அப்படின்னு சொல்ல 2 பேரும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "அம்மாடி உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்த கிஃப்ட் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்காகன்னு" சொல்லிக் குடுக்க, "தாத்தா எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, தாத்தா பாசத்தோட குடுக்குறாரு. வாங்கிக்கன்னு ஹீரோ சொல்ல, இவளும் வாங்கிக்கிறா. இப்ப இத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவங்க குடும்பத்தோட இயரிங்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலா அது பாட்டியோடது. தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே எடுத்து கிஃப்ட்டா குடுத்த உடனே, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, தாத்தாக்கு ஜூவ ரொம்ப புடிச்சிருக்கு போல. அதனால தான் பாட்டியோட தோடையே எடுத்து இவகிட்ட குடுத்துட்டாரு. எப்படி இவள நான் வீட்ட விட்டு வெளிய அனுப்ப போறேன்னு தெரியல. கடவுளே! நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்க. இப்ப தாத்தா வந்து என்ன சொல்றார்ன்னா, "இங்க பாருடா, ரொம்ப நல்ல பொண்ணு. இவள மாரி நல்ல பொண்ண நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா உன் சிடுமூஞ்ச அவகிட்ட காட்டாத. என்கிட்ட காட்டுறதோட நிப்பாட்டிக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரும்மா, என்னோட பேரண்ட்ஸ் சைனால இருந்து திரும்ப வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு டின்னர் சாப்பிடலாம். நீ மறக்காம வந்துரு. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுங்கன்னு" சொல்ல, "தாத்தா நான் உங்கள கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு இவ சொல்ல, "அதெல்லாம் வேணாம்டா. கீழ ஆளுங்க நிக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன்னு" தாத்தா அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோனோட வேலைய பாத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "பாஸ் தாத்தா உங்களோட பொண்டாட்டிய வீட்ல நடக்கிற டின்னர் பார்ட்டிக்காக கூப்பிட்டாருன்னு" சொல்ல, "அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறா. "நான் ஜாக்கிங் போறேன். பாய்" அப்படின்னு சொல்லி இவ போட்டோ அனுப்பிச்சுட்டு இருக்க. அந்த ஃபோட்டோவ பார்த்து ஹீரோ வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "என்ன இவரு? இவ்ளோ பெரிய வயசாச்சு இப்ப தான் லவ் பண்ற மாரி சிரிச்சுட்டு இருக்காரு" அப்படின்னு அவன் முழிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பி நேரா ஹீரோயின பார்க்கறதுக்காக போறான். அவன் போய் பார்த்தா, இவ ஜாக்கிங் போகாம அங்க உள்ள ஸ்வீட் கேண்டிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. அத பார்த்த உடனே நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, "மேடம் ஜாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு இந்த வேல தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜாக்கிங் போயிட்டு இப்படி கடையில வாங்கி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது?" அப்படின்னு சொல்ல, "ஆனா இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கே! இத பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சாப்பிடாம இருக்கவே முடியல. நீங்களே சாப்பிட்டு பாருங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்குறான். "என்னாச்சு? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் எப்படி பண்றத தூரமா ஒரு ஆள் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கான். அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்மள யாரோ பார்க்குறாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய புடிச்சு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆள் இல்லாத இடத்துல தனியா நின்னுட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். உங்கள தொரத்திட்டு வந்த ஆளு இவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இவன் இப்படி பண்ண உடனே இவ ஷாக் ஆயிட்டு கையில வச்சிருக்க கேண்டிய கீழ போட்டுடுறான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளி போங்க" அப்படின்னு சொல்ல, "ஏன் வெட்கப்படுற? இதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்கோம்ல. இப்படி கிஸ் பண்ணிக்கிட்டா அவன் நம்மள பார்க்க மாட்டான்னு நெனச்சேன். அதனால தான் கிஸ் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோட வயித்துல கைய வைக்க, அந்த இடத்துல காயம் இருக்குன்றதையே மறந்து போயிட்டா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஐயோ! வலிக்குதேன்னு சொல்ல, சாரி சாரி மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட வயித்துல உள்ள காயத்துக்கு இவ மருந்து தடவி விட்டுட்டு, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ எக்ஸைட்மென்ட்ல உங்கள தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோக்கு வயிறு வலி அதிகமாகி அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, கட் பண்ணா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இவன் மயக்கம் போட்டு விழறத பார்த்த உடனே ஹீரோயினும் மயக்கம் போட்டுடுறா. இப்ப அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. கண்ண முழிச்சு பார்த்து எங்க என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்ல, அவரு பக்கத்து ரூம்ல இருக்காரு. அவர நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவரு நல்லபடியா தான் இருக்காரு அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு இருக்க. நான் உடனே அவர பார்த்தாகணும். அவருக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஹீரோயின் வேகமா ஹீரோவ பார்க்க தான் வரா. வந்து பார்த்தா ஹீரோ மயக்கத்துல இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு தாத்தாவுமே வந்துடுறாரு. இப்ப தாத்தா வந்து அவங்க ஆளுங்க கிட்ட யார்ரா என் பேரன கொலை பண்ண பாக்குறது? யாருன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறான். இப்ப தாத்தா பேசினத கேட்ட உடனே, தாத்தா நீங்க என்ன சொன்னீங்க? தாத்தா அவர எதுக்காக கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, அதுக்கான பதில உன் பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் பாரும்மா, அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தான் யாரு அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான். நான் ரொம்ப பெரிய பணக்காரன். என்ன கொலை பண்ண பாக்குறது என் தம்பி தான். என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பையன் தான் சொத்துக்காக என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவா சொல்றீங்க? என்னால அத நம்பவே முடியல. சொந்த அண்ணனை எப்படி இப்படி கொலை பண்ண பாக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சொந்தக்காரங்களே இப்படி இருக்கிறதுனால தான் நான் யார்கிட்டயும் க்ளோஸ் ஆகவே பயப்படுறேன். ரிலேஷன்ஷிப்ல கூட கமிட் ஆக பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க இனிமே எத நினைச்சு கவலைப்படாதீங்க. என்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் சந்தோஷமா இல்லையா? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் என் லைஃப்ல உள்ள எல்லா காதலையும் உங்களுக்கு குடுக்க பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் நம்ம மனசுல இருக்க விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னால உனக்கு நல்ல புருஷனா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா உன்ன நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவன கேரிங்கா பாத்துக்கிறதுன்னு பத்திரமா பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "உன் தம்பிய ஜெயில்ல போட்டாங்க. நீ நினைச்சதும் உன் தம்பிய வெளில எடுக்க முடியும். அவன் இது தெரியாம பண்ணிட்டான். அவன விட்டுடுடா" அப்படின்னு சொல்ல, "அவன் தெரியாம பண்ணிட்டானா? ஏம்மா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அதுவும் இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கேன். என்ன விட உங்களுக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டானா? அப்படி அவன் தான் முக்கியம்னா, என்ன பாக்க எதுக்காக வந்தீங்க? போய் லாயர பாக்க வேண்டியது தானே" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்து, "ஆன்டி என் ஹஸ்பண்ட தேவையில்லாம டென்ஷன் ஆக்காதீங்க. உங்களோட உண்மையான முகம் என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "எனக்கு என் பையனுக்கும் நடுவுல நீ வராத. உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களால எப்படிதான் சொந்த புள்ளையே வெறுக்க முடியுதே தெரியலையே. உண்மையாவே இவர நீங்க தான் பெத்தீங்களா? இல்ல வாடகைக்கு எதுவும் எடுத்துட்டு வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா காண்டாயிட்டு, "யார்றா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? எனக்கு என் பையனுக்கும் இடையில யாரும் வரக்கூடாதுன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஏன்னா நான் அவனோட பொண்டாட்டி. என் புருஷன் மேல எனக்கு முழு அக்கறை இருக்குன்னு" ஹீரோயின் சொல்ல, "என்னது பொண்டாட்டியா? எப்ப நீ கல்யாணம் பண்ண?" அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. "எப்ப நான் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன? உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படின்னு அவங்க அம்மாவ கடுப்பேத்தி விட்டுட்டு அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுர்றான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் சொன்னேன்ல, எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போதுல்ல. இப்பயிலேருந்து நமக்கு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. அத என்ஜாய் பண்ணலாம். வெளிய எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு வெளிய கூட்டிட்டு வந்துடுறான். வெளிய பாத்தீங்கன்னா, நியூ இயர பயங்கரமா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சோகமா இருக்காதீங்க. உங்களோட பாதி வாழ்க்கை உங்க அம்மா, அப்பா கூட தான். அவங்களுக்கு உங்கள பிடிக்கலன்னா என்ன? இருக்க போற மீதி வாழ்க்கையில என்னால உங்களுக்கு ஃபுல் லவ்வ தர முடியும். அந்த அளவுக்கு நான் உங்கள காதலிக்கிறேன்" அப்படின்னு இவ ஹீரோவ கிஸ் பண்ண, ஹீரோவும் அவள கிஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஹாப்பி நியூ இயர் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஜாலியா நியூ இயர் செலிப்ரேட் பண்றத பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.